அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். குரு பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். முதலாவதாக குருவின் திருவடி பணிவோமாக. நால்வர் பொற்றால் போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரு பார்க்க கோடி நன்மை. ஆம், குருவருள் இருந்தால்தான் திருவருள் நமக்கு கிடைக்கும். ஆதலால் குருவின் திருவடி பணிதல் மிகவும் அவசியமாகும். சிவாய நம. திருச்சதகம். இதில் மெய் உணர்தல் பகுதியில் 7வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம். முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோள் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழுகி தருமே. உழுவையின் தோள் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழி தருமே. பிரபஞ்சம் முழுவதையும் சிருஷ்டித்த பிரம்மதேவன் தந்தையாகிய திருமால் முன்பு ஒரு காலத்தில் தன் தலையை கீழ்நோக்கி பேர் ஊக்கத்துடன் பாதாளத்தில் தேடியும் அவனுக்கு உன் திருப்பாதம் தென்படவில்லை. அத்தகைய நீ இங்கு எங்களுக்கு உபகாரம் செய்பவனாய் சுடுகாட்டில் பேய்களுடன் கூடி சம்ஹார தாண்டவமாடும் திருப்பாதம் காட்டி அருள்கிறாய். தெய்வ சம்பத்து ஏதுமே இல்லாதவனாய் அற்ப புலித்தோலை அணிந்து கொண்டு பித்து பிடித்தவன் போன்று திரிகின்றாய். இது என்னே விந்தை எம் இறைவா என்று அடிமுடி காணா அண்ணாமலையின் சிறப்பினை உணர்த்தும் வகையில் இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது. ஆம், அக்காலத்தில் பிரம்மதேவரும் திருமாலும் இருவரும் போட்டியிட்டு யார் பெரியவர் என்று தனக்குள்ளே கர்வத்துடன் செயல்படும்போது உங்களையும் நெஞ்சிய ஓர் சக்தி இருக்கின்றது, அது நானே என்று அனைவருக்கும் உணர்த்தியவர் நம் ஈசன். அத்தகைய இறைவனது புகழை என்றும் நாம் மறத்தல் ஆகாது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம். அம்பலத்தான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த உலகம் உய்விக்கும் வண்ணம் நம் ஐயனது திருவடியை என்றும் நாம் பணிவோமாக. ஆம், அவரின் திருப்பாதத்திற்கு கீழேதான் அனைத்தும் இயங்குகின்றது என்பது உண்மை. சிவாய நம.